So guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புது ப்ராடக்ட் ஒன்ன ரிவ்யூ பண்ண போறோம். அன்பாக்சிங் எதுவுமே கிடையாது, டைரக்டா ரிவ்யூக்கு போய் போறோம். சோ ஒரு புதுசான ப்ராடக்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இத கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ள போய் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வந்தோம்னா நம்ம ப்ராடக்ட் இதோ இருக்கு. வீடியோக்குள்ள வந்தோம்னா நம்ம ப்ராடக்ட் இதோ இருக்கு. நம்மளோட புது HP லேப்டாப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது நம்மளோட ஃப்ரெண்டோட ஒரு லேப்டாப். இந்த மாதிரி எனக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குடா, இது கேம் ஏற்றி கொடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் எப்பவுமே கேட்கறது தானே. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ அந்த லேப்டாப் தான் இது HP Pavilion லேப்டாப், ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துருங்க. சினிமேட்டிக் ஷாட்ஸ் in 3, 2, 1 go. Had no need to fight tonight. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம ஏரியால நெட் பயங்கர ஸ்லோவா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மொபைல் டேட்டால தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 30 GB பிளஸ் அந்த 2 GB அந்த நெட் வச்சு தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல்மியோட UI 2.0 வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட யூசர் ரிவ்யூ வீடியோ தான் 2 நாளாக அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு வந்துடும். அதாவது இந்த வீடியோ நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக போட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும். பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்னைக்கு நம்மளோட லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இது வந்து Ryzen 5 3550U அப்படின்ற ஒரு ப்ராசஸர், ஒரு மிட்ரேஞ்ச் லேப்டாப்புக்கான கிரியேட் பண்ண ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிஸ்டம் விட கொஞ்சம் லோவான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த ப்ரைஸுக்கு கரெக்டாக கிடையாது. ஏன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இதில் இருக்கும். ஸோ அதில் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன். இந்த 3550U அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 GB கிராஃபிக்ஸு, GTX1660 கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக ரேடியன் கிராஃபிக்ஸ், AMDயோட ரேடியன் கிராஃபிக்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிராஃபிக்ஸாக இதில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அடுத்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 1 TB என் ஃப்ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கான், SSD வாங்க கிடையாது. ஸோ இதுதான் அவன் பண்ண பெரிய தப்பாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா OSக்காச்சு நீங்கள் வந்து SSD யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம லேப்டாப் வாங்க போகிறவங்க கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். ஹார்ட் டிஸ்க் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. என்னதான் ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பீடு, நீங்கள் போடுற காசுக்கான ஸ்பீடு அதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. அதனால ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஹார்ட் டிஸ்க் வாங்கினாலுமே SSD போட்டு OS அதில் வந்து பூட் பண்ணிக்கோங்க. இல்லை SSDயே வாங்கிக்கோங்க அப்படின்னா என்னோட ப்ரிஃபரன்ஸாகவே இருக்கும். ஏன்னா SSD வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கும் ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ SSDக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் நான் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன், இந்த சிஸ்டம்க்கும் என்னோட பழைய சிஸ்டம்க்கும். ஸோ வீடியோவை பார்க்கலன்னா பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்பெக் வந்து ஓகேவா இந்த ப்ரைஸுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா விற்கிறாங்க. ஸோ வெளியில் விற்கிறாங்க. ஸோ 64,000 ரூபா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வித்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ பாருங்க, 64,990 ரூபா அப்படின்ற விலையில வந்து வித்துட்டு இருக்காங்க இந்த லேப்டாப்போட ப்ரைஸ். ஓகேவா, ஃப்ளிப்கார்ட்டில் இதே லேப்டாப் தான் HP Pavilion லேப்டாப் தான். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ வெளியிலன்னு பார்த்தோம்னா ஒரு ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோ SD சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு LED இண்டிகேட்டர். பக்கத்தில் ஒரு லேண்ட் போர்ட் அது. ஸோ ஆமாம், பக்கத்தில் ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 3.0 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுன்னு பார்த்தோம்னா சார்ஜிங் போர்ட் டாக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் 2.0 USB கொடுத்துருக்காங்க. 2.0 USB எந்த மூலைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலப்பா. ஏன்னா 2 போர்ட்டு தான் இருக்குது. வர லேப்புக்கெல்லாம் 2 கேமிங் லேப்புக்கெல்லாம் 2 போர்ட்டு தான் வச்சுக்கோங்க. பட்
கொஞ்சம் கொடுக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு 4 போர்ட் கொடுக்கலாமே. நம்ம வச்சிருந்த பழைய லேப்டாப்லாம் 4 அட்லீஸ்ட் 4 போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு வைஃபை, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு, ஒரு வைஃபை இல்லைனாலும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு வேறு ஏதோ பென்ட்ரைவ் ஏதோ எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய லேப்டாப்பில் வச்சுருக்காங்க. இப்போ வரதுனால ரெண்டு போர்ட்டு, ஒரு போர்ட் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. டைப் சி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றாங்க. டைப் சியில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றாங்க கொடுக்குறாங்க. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது, ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பவிலியனோட இது எழுதியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் பவிலியன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. டிசைன் ஓரளவுக்கு எர்கனாமிக்காக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு கேமிங் லேப்டாப்போ வேறு லெவல் போ அப்படின்னு மிரட்டுற மாதிரி தான் இருக்குது ஹெச்பியில். ஓகேவா, பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக கேமிங் லேப்டாப் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஏர் வென்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபேன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஃபேனுமே வந்து உள்ளே இருக்க ஹீட்டை வந்து நல்லா அப்படியே வெளியே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சைடில் தான் இது வந்து வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபீல் வந்து சைடில் தான் வந்த மாதிரி இருந்துச்சு, ஹீட்டு பின்னாடி இருந்து வந்த மாதிரி தெரியவே இல்லை. அண்ட் வேற என்ன வெளியில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஒரு செம்மையாக இருக்குது இந்த பேக் லைட்டு. ஸோ பேக் லைட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச் ஐபிஎஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. கீழே ப்ளூ கலரோ ஒயிட் கலரோ, நான் நெட்டில் பார்க்கும்போது ஒயிட் கலர் தான் இருந்துச்சு, இங்கே வந்து ஒயிட் கலராக எரியுது. ஓரளவு பரவாயில்லப்பா, நைட்லாம் யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் இந்த லேப்டாப்பு. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த லேப்டாப்பில். அடுத்தது வந்து நம்ம இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளோட GTA5 இன்ஸ்டால் ஆகலப்பா. ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. GTA5 நான் நேற்று நைட்லேருந்து நேற்று சாயந்தரத்தில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எக்ஸ் இன்புட் DLL ஃபைல் ட்ரை பண்ணுறேன், DirectX 11 லான்ச் பண்ணுறேன், DirectX லான்ச் பண்ணுறேன், Visual C++ லான்ச் பண்ணுறேன், அப்புறம் .NET ஃப்ரேம்வொர்க் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். GTA5 வந்து ஏறட. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Red Dead Redemption 2 வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதில். ஸோ Red Dead Redemption 2 நான் உள்ளே போன வரைக்கும் ஒரு சில ஸ்டட்டர்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து வேற லெவலாக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம டிஸ்பிளே நம்மளோட மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இதில் கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மலத்துலேயும் ஒவ்வொரு ஸ்னோஃபாலுமே வந்து சூப்பராக வந்து தெரியுது இந்த லேப்டாப்பில். இருக்குது குவாலிட்டி வந்து 1080p சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் லைட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட பேக் லைட்டு வந்து 3 மோடு இருக்குது, ஆஃப் 1 2 அப்படின்ற ஒரு 2 மோடு இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐ பிடிச்சி எஃப்ஐ அமுத்துனீங்கன்னா பேக் லைட் ஆஃப் ஆயிடும். இப்போ 1 2 ஸோ இந்த மாதிரி மோட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ மல்டிமீடியா கீ சுவிச்சஸும் வந்து இதில் இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் மோடு ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இதில் சூப்பராக இருக்குது இந்த சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இப்போது கூடிய சீக்கிரமே, அதாவது வர அப்கமிங் கிளிப்ஸில் வந்து நீங்கள் இதோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்பீங்க, சினி பெஞ்சோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்பீங்க, இதில் வந்து சிபியோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்பீங்க. ஸோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சிபியூக்கும் இதுக்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இந்த லேப்டாப் பற்றி இவ்வளோதாங்க. இதுதான் வந்து சூப்பரான லேப்டாப். ஸோ இப்போ என்னோட கருத்துக்கு வருவோம். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து லேப்டாப்போட இது பர்ஃபார்மன்ஸு, ஸோ சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அடுத்த சவுண்ட் டெஸ்ட்டு, கிளாரிட்டி டெஸ்ட் அடுத்தது அதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப் மேலே, இந்த லேப்டாப் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஹை இன்டென்சிவாக ஒரு 3D ரெண்டரிங் அப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா வந்து வாங்குங்க. இல்லைனா கேமிங் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த லேப்டாப் ப்ரிஃபர்டு கிடையாது. கேமிங்னு சொல்லுவாங்க, பட் மிட்ரேஞ்ச் கேமிங்க்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ட்ரிபிள் டைட்டில்ஸ் வந்து ஒரு லோ கிராஃபிக்ஸில் விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த ஹை இன்டென்சிவாக ஹை கிராஃபிக்ஸில் சூப்பராக நான் விளாண்டே இருப்பேன், நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு சஜஸ்டட் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன வாங்க அப்படின்னா ROG Strix வாங்க. ROG Strix i5 10th gen இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்குங்க. அதில் SSDயும் கொடுக்குறான், ஹார்ட் டிஸ்க்கும் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி ROGயில் நிறைய வேரியன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ போட்டு வாங்க. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது
நான் அந்த இந்த 64,990 ரூபா, அதாவது 65,000 ரூபா லேப்டாப் ஃபிளிப்கார்ட்ல போட்டிருக்கான். அதே பிரைஸுக்கு வந்து அதை விட கம்மி பிரைஸுக்கு வந்து ROG Strix i5 10th gen கொடுக்குறான். இதை விட பர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இதை விட ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்மி ப்ரைஸில். இதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மி ப்ரைஸ் தான் அந்த ROG Strix. ஸோ அதை வேணா ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையில் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் இதை பற்றி கேட்டிங்கன்னா, அவுட்ரு நான் லேப்டாப் பற்றி சொல்கிறேன். ஸோ அவுட்டரில் இந்த டிசைனு, பில்டு குவாலிட்டி அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். பில்டு குவாலிட்டி ஓவராலாக ஓகே, எல்லாமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா ஹார்டான ஒரு பிளாஸ்டிக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா வந்து மடிமேலே வச்சு யூஸ் பண்ணும்போது ஹோல் ஸ்பேஸவே கவர் பண்ணுது, அண்ட் சூடும் வந்து கீழே தான் வருது. ஸோ சைட்லேயும் வருது, கீழேயும் வருது. ஸோ அப்போ கால் ஆல்ரெடி நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் உட்காருவோம் எங்கேயாவது வெளியே போனோம்னா, இல்லை வீட்டில் எங்கேயாவது யூஸ் பண்ணுறோம்னா. ஸோ ஷார்ட்ஸு அந்த மாதிரி பேண்ட்லாம் போட்டு உட்காரும்போது அந்த பேண்ட்டுக்கும் வந்து ஹீட் வந்து அப்படியே சூடாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. அடுத்தது இது இந்த லேப்டாப்பில் மட்டும் கிடையாது, எல்லா லேப்டாப்லேயும் சொல்கிறேன். ஸோ இது மட்டுமே பர்டிகுலராக நான் சொல்ல மாட்டேன். எல்லா லேப்டாப்லையுமே இந்த மாதிரி கீழே வென்ஸ் வச்சு வர லேப்டாப்லாம் செமையாக கடுப்பு தான் ஆகும், அப்புறம் சூடும் ஆகும், அப்புறம் நமக்கு சூடாயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன். அடுத்தது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸு, அப்பா சாமி என்னடா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளே ஒரு பட்ஜெட் பில்ட் தான் பண்ணியிருக்கோம், இது ஒரு 50,000 ரூபா பிசி பில்டு. ஸோ இதுவே நல்லா தான் பண்ணியிருக்கோம், பட் இந்த லேப்டாப்பும் 64,000 ரூபா. ஆனால் சிஸ்டம் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது ஒரு விஷயம் எனக்கு டீக்ரேடாக பட்டுச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டுங்க. சவுண்டு சும்மா வேற லெவல் தான் சொல்லுவேன். HD குவாலிட்டி சவுண்டு. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு சூட்டபுளான ஒரு லேப்டாப் இந்த லேப்டாப். ஒரு சின்ன ஒர்க் ஸ்டேஷன், ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, 3D ரெண்டரிங்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி இந்த லேப்டாப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படி வாங்குறதுனா வாங்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு போர்ட்ஸ் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போர்ட் 7-8 போர்ட் வந்து இருக்கும். இல்லைனா கூட நம்ம வந்து USB ஹப் யூஸ் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் ஸ்டாக்லேயே வந்து ஒரு 6 போர்ட் 7 போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லது தானே, நமக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. இப்போ இதில் வந்து 2-3 போர்ட் தான் இருக்குது. டைப் சியோட சேர்த்து சொல்கிறேன். ஒரு USB 2.0, ஒரு USB 3.0, ஒரு டைப் சி போர்ட் மூணுமே இருக்குது. மூணுமே ட்ரான்ஸ்ஃபரிங் யூஸ் பண்ணலாம். இது யாருக்கு பற்றும்? எத்தனை பேர் டைப் சி கேபிள் வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாதுப்பா, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் டைப் ஏ போர்ட்லேருந்து டைப் சி போர்ட் தான் வச்சுருக்கேன், அதாவது ஃபோன்லேருந்து நம்ம சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் நான் வந்து பேசிக்காக பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி டைப் சி டு டைப் சி கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரியா? அடுத்து இந்த லேப்டாப்ல பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி எப்படி இருக்கு தம்பி? பேட்டரி தான்ப்பா முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேற்றுலேருந்து கொஞ்சம் ஹை இன்டென்சிவாக யூஸ் பண்ணுறேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக தூக்கி விட்டு இருந்துச்சு. அதனால் நான் அவ்வளோக்கா கண்டுக்க முடியல. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா அப்படி, அதாவது என் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி இல்லைடா, இல்லை மச்சான் பேட்டரியவா எக்ஸ்பெக்ட் பண்ணாவும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் தாங்கிறது ஒரு சும்மா ஸ்டாண்ட் பையில் போட்டிங்கன்னா ஒரு நாள் 1.5 நாள் சும்மா ஸ்டாண்ட் பையில் போட்டிங்கன்னா வரும். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் வரும். அதே கேம் ஆடுறீங்கன்னா ஒரு 4 மணி நேரம், 4.5 மணி நேரம், 5 மணி நேரம். ஸோ இந்த டைம் பீரியடில் தான் இது வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? இதோட தப்பு கிடையாது. எல்லா கேமிங் லேப்டாப்ஸுமே இப்படி தான் வந்து சார்ஜிங் இருக்குது. ROG எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ தான் வந்து, இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. அதனால் நான் சும்மா சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் சொல்கிறேன். இது யாரும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் சொல்கிறேன். இது கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அண்ட் இதில் ரேம்னு பார்த்தீங்கன்னா ரேம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். M.2 ஸ்லாட் இருக்குது, அதுவும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க, அப்கிரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் கிராஃபிக்ஸு CPU மட்டும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஓகேவா? இதில் இன்பில்ட்டாக வந்து Windows 10 Pro கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். Windows 10 Pro ஒரிஜினல். விண்டோஸ் நிறையா அப்டேட்ஸ் கேட்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி அப்டேட்ஸ் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு.
ஐ பட்டனில் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறான், அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் அப்டேட் பண்ணிட்டு போவான். ஸோ அவனுக்கு நிறையா நெட்டு கிடைக்கும், ஸ்பீடாக கிடைக்கும், அதனால் அவன் அப்டேட் பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த விண்டோஸ் 10 பிரச்சனை கொடுக்காது. பட் நம்மள மாதிரி மொபைல் டேட்டாலாம் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் டேட்டா வந்து சேர்த்து வைக்கணும், வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் உங்களுக்காக அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக இந்த விண்டோஸ் 10 அப்டேட் ஆகவே ஆகாதுங்க. ஓகேவா? அப்படி விண்டோஸ் 10 அப்டேட் ஆனாலுமே அதில் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஓகேவா? இந்த வீடியோவே இப்போ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 17 நிமிஷமா? ஐயோ, நான் ரெக்கார்ட் பண்ணுறதே 17 நிமிஷங்க. உங்களுக்கு 15 நிமிஷம் இல்லை 14 நிமிஷம் போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான் அதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்துக்குமே சினிமேட்டிக் ஷாட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நினச்சிங்கன்னா வேறு லெவலாக பண்ணலாம். நம்ம ட்ரோன் வாங்கலாம், அப்புறம் கோப்ரோ பைக் ரைடிங் இருக்குங்க. கோப்ரோ நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். பைக் ரைடிங் நம்ம சேனலில் பைக் ரைடிங் வரும்போது நான் அந்த பைக் ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ட்ரோன் வாங்கலாம், 360 வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டே போகலாம். நம்ம சேனலுக்கு அப்கிரேட் கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை. வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை பை.